மன்னருடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க இளையராணி. தான் தேவதாசியா செல்வதா மன்னர் கிட்ட வாக்களிக்கிறாங்க. அண்ணாமலையானே நீயே துணை அப்படின்ட்டு இளையராணி துறவி இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள செல்றாங்க. அங்க பார்த்தா அண்ணாமலையான் குழந்தை வடிவத்துல மாறி இருக்காரு. மன்னரும் இளையராணியும் அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சிறாங்க. குழந்தை சிவனாக மாறி இருவருக்குமே காட்சி கொடுக்கறாங்க. பூலோகத்துல உன்னோட ஆயுள் காலம் முடியும் பொழுது யாமே உனக்கு மகனாய் இருந்து உன்னுடைய ஈம காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டும் உன்னுடைய ஈம காரியங்கள் என்னால் நானே என் கைப்பட செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவர் உறுதியளிக்கிறாரு. அதன்படி வல்லாள மகாராஜாவோட இறுதி சடங்கு இவரே முன்னால் நின்று இவருடைய இறுதி சடங்குகளை பள்ளி கொண்டாப்பட்டியில் ஓடும் கௌதம நதிக்கரையில அனைத்து இறுதி சடங்குகளையும் அண்ணாமலையாரே உடனிருந்து செஞ்சு முடிச்சாருங்க. அதற்கப்புறம் வருடந்தோறும் பாத்தீங்க அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு மாசி மகம் மாதம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஈசன் வல்லாள மகாராஜா